மைண்ட் ஸ்விட்ச் எனிக்மா பாடி ஸ்வாப்ஸ் எபிசோட் -3 மர்மத்தை வெளிப்படுத்தியது. தி ரைசிங் புயல் எதிரொலிகளின் புதிய தொடக்கத்திற்கான நித்திய இணைப்பு. யவானாசும் நந்தினியும் வாரணாசிக்கு திரும்பினர். அவர்களது பந்தம் முன்னெப்போதையும் விட வலுவானது. வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியதாக தோன்றியது. ஆனால் அகிவிச்சுடனான அவர்களின் பயணம் இன்னும் பல மர்மங்களை கொண்டுள்ளது என்பதை இருவரும் உணர்ந்தனர். சிலை அதன் பழங்கால ஒளியுடன் ஆழமான புரிதல் மற்றும் புதிய சாகசங்களை நோக்கி அவர்களை தூண்டியது. ஒரு நாள் காலையில் பேராசிரியர் சீனிவாசனிடமிருந்து அவர்களுக்கு ஒரு செய்தி வந்தது. அவர்களை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்தது. ஆர்வத்தை தூண்டியது. அவர்கள் அவரது அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு பேராசிரியர் அவர்களை உற்சாகமும் அவசரமும் கலந்து வரவேற்றார். நான் ஒரு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பை செய்தேன் என்று அவர் தனது மேசை முழுவதும் பழைய கையெழுத்து பிரதிகளை விரித்தார். இந்த நூல்கள் அகிவிச்சுடன் இணைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனத்தை பற்றி பேசுகின்றன. இது தங்களுக்குள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சமநிலையை மீட்டெடுக்க விதிக்கப்பட்ட 2 ஆன்மாக்களின் வருகையை முன்னறிவிக்கிறது. யவானாசும் நந்தினியும் இணைந்து ஒரு நடனம் மற்றும் போர் வரிசையை சரியான இணக்கத்துடன் செய்ய வேண்டிய ஒரு இறுதி சடங்கு பற்றி தீர்க்கதரிசனம் விவரிக்கிறது என்று பேராசிரியர் விளக்கினார். இந்த சடங்கு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டால் அகிவிச்சின் இறுதி சக்தியை திறந்து அதன் ஆற்றலை குணப்படுத்தவும் ஒன்றிணைக்கவும் அவர்களுக்கு உதவுகிறது. இந்த சடங்கு திறமைக்கான சோதனை மட்டுமல்ல என்று எச்சரித்தார் பேராசிரியர். இது உங்கள் இணைப்பின் சோதனை மற்றும் ஒன்றாக வேலை செய்யும் திறன். இது உங்களை உங்கள் வரம்புகளுக்கு தள்ளும், ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றால் வெகுமதிகள் அளவிட முடியாததாக இருக்கும். தங்கள் விதியை நிறைவேற்ற தீர்மானித்த யவானாசும் நந்தினியும் கடுமையான பயிற்சிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். பரதநாட்டியத்தின் திரவத்தன்மையை குத்துச்சண்டையின் வலிமை மற்றும் துல்லியத்துடன் கலப்பதற்காக அவர்கள் மணிநேரங்களை செலவிட்டனர். ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு அடியும் தங்கள் பயணத்தின் மூலம் அடைந்த ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் ஒத்திசைக்கப்பட வேண்டும். சடங்கு நாள் வந்தது. வாரணாசியின் மீது சூரியன் மறைந்ததும் அவர்கள் அகிவிச் சிலையின் முன் நின்று எதிர்பார்ப்பின் ஒளியால் சூழப்பட்டனர். இந்நிகழ்ச்சியை காண கிராம பெரியவர்கள், பேராசிரியர் சீனிவாசன் மற்றும் ஆர்வமுள்ள பார்வையாளர்கள் திரளானோர் கூடினர். ஆழ்ந்த மூச்சுடன் யவானாசும் நந்தினியும் தங்கள் நடிப்பை தொடங்கினர். நடனம் நந்தினியின் அழகான அசைவுகளுடன் தொடங்கியது. ஒவ்வொரு அடியும் அவரது பாரம்பரியம் மற்றும் பரதநாட்டியத்தின் ஆன்மீக ஆழத்திற்கு அஞ்சலி செலுத்துகிறது. யவானாஸ் இணைந்தார். அவரது சக்தி வாய்ந்த ஸ்ட்ரைக்குகள் மற்றும் ஒழுக்கமான கால்வேலைகள் அவரது நடனத்துடன் தடையின்றி கலக்கின்றன. வலிமை மற்றும் கருணையின் சரியான உருவகமாக இருவரும் ஒன்றாக நகர்வதை கூட்டம் பிரமிப்புடன் பார்த்தது. அவர்கள் சடங்கின் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அகிவிச்சின் சிலை ஒரு கதிரியக்க ஒளியுடன் ஒளிரத் தொடங்கியது. முழு பகுதியையும் ஒளிரச் செய்தது. சிலையிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் தீவிரமடைந்து யவானாசையும் நந்தினியையும் ஒரு சூடான ஒளிமயமான ஒளியில் சூழ்ந்தது. அவர்கள் சக்தி மற்றும் புரிதலின் எழுச்சியை உணர்ந்தனர். இது பௌத்திக சாம்ராஜ்யத்தை மீறிய ஒரு இணைப்பை. அந்த நேரத்தில் அகிவிச்சின் சக்தியின் உண்மையான சாரத்தை அவர்கள் புரிந்து கொண்டனர். இது தங்களுக்குள் சமநிலையை பற்றியது மட்டுமல்ல, உலகிற்கு சமநிலையை கொண்டுவரும் திறனை பற்றியது. சடங்கு முடிந்தது. சிலையிலிருந்து வெளிச்சம் வெளியே துடித்தது. வாரணாசி மற்றும் அதற்கு அப்பால் பரவியது. அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் உணர்வுடன் நிலத்தை ஊடுருவியது. கூட்டத்தினர் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். பெரியவர்கள் மரியாதையுடன் வணங்கினர். பேராசிரியர் சீனிவாசன் பெருமிதத்துடன் பிரகாசித்தார். யவனாசும் நந்தினியும் கைகோர்த்து நின்றனர். அவர்கள் செய்த சாதனையை உணர்ந்து முகம் பிரகாசித்தது. அகிவிச் உடனான அவர்களின் பயணம் ஒரு ஆழமான முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் அதன் தாக்கம் பலரின் வாழ்க்கையை தொட்டு வெளிப்புறமாக அலையடிக்கும். அவர்கள் சிலையின் மர்மத்தை அவிழ்த்தது மட்டுமல்லாமல், ஒற்றுமை மற்றும் மாற்றத்தின் முன்னோடிகளாக அவர்களின் உண்மையான திறனையும் கண்டுபிடித்தனர்.
அவர்கள் சிலையின் முன் நின்றபோது யவனாசும் நந்தினியும் தங்கள் தொடர்பு நித்தியமானது என்பதை அறிந்தனர். அவர்கள் பெற்ற ஞானத்தையும் வலிமையையும் ஆயுதமாக கொண்டு எதிர்காலத்தை தழுவ தயாராக இருந்தனர். அவர்களின் கதை ஒருமுறை மர்மமான உடல் இடமாற்றத்தை மையமாக கொண்டது, நீடித்த இணைப்பு மற்றும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் கதையாக மாறியது. அவர்களின் வெற்றிகரமான சடங்குக்கு அடுத்த நாட்களில் யவானாசும் நந்தினியும் முன்னோடியில்லாத வகையில் நிறைவு மற்றும் நோக்கத்தை உணர்ந்தனர். அகிவிச்சின் ஆற்றல் அவர்களை மாற்றியமைத்தது மட்டுமல்லாமல் வாரணாசியின் சமூகத்தில் ஒரு அழியாத அடையாளத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு காலத்தில் மர்மமான மற்றும் மரியாதைக்குரிய சிலை இப்போது அனைவருக்கும் ஒற்றுமை, சமநிலை மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக உள்ளது. யவானாஸ் தனது குத்துச்சண்டை வாழ்க்கைக்கு புதுப்பிக்கப்பட்ட முன்னோக்குடன் திரும்பினார். அவரது சண்டைகள் வெற்றி பெறுவதற்காக மட்டும் இல்லை, அவை அவர் தனது பயணத்தின் மூலம் பெற்ற வலிமை, ஒழுக்கம் மற்றும் இரக்கத்தை உள்ளடக்கியதாக இருந்தன. அவரது ரசிகர்கள் அவரில் ஒரு மாற்றத்தை கவனித்தனர், ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு ஆழமான நோக்கத்தின் உணர்வு. நந்தினியின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் புதிய உச்சத்தை எட்டின. அவரது நடனம், ஏற்கனவே அதன் அருமை மற்றும் அழகுக்காக அறியப்பட்டது, இப்போது ஒரு ஆழமான ஆன்மீக செய்தியை வெளிப்படுத்தியது, இது அவரது பார்வையாளர்களுக்கு உணர்ச்சி மட்டத்தில் எதிரொலித்தது. அவர் அவர்களின் பயணத்தின் கூறுகளை தனது நடன அமைப்பில் இணைக்கத் தொடங்கினார், சமநிலை, ஒற்றுமை மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் கதையைச் சொல்லும் நிகழ்ச்சிகளை உருவாக்கினார். ஒரு நாள் மாலை அவர்கள் கங்கைக்கரையில் அமர்ந்து தங்கள் பயணத்தை பற்றி யோசித்தபோது, இளைஞர்களுக்கான திட்டத்தில் ஈடுபட்டிருந்த பழைய நண்பர் ராகவ் என்பவரிடமிருந்து யவானாசுக்கு அழைப்பு வந்தது. ராகவ் அவர்களின் சமீபத்திய சுரண்டல்களை பற்றி கேள்விப்பட்டார் மற்றும் அவர்களின் கதையால் ஈர்க்கப்பட்டார். நகரத்தில் உள்ள குழப்பமான இளைஞர்களின் குழுவிற்கு வழிகாட்டியாக உதவ அவர் அவர்களை அழைத்தார். அவர்களின் ஒருங்கிணைந்த அனுபவங்கள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பினார். யவானாசும் நந்தினியும் அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் தங்கள் பயணத்தையும் கற்றுக்கொண்ட பாடங்களையும் பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருந்தனர். அவர்கள் இளைஞர் மையத்திற்கு தவறாமல் செல்லத் தொடங்கினர், அங்கு அவர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட இளைஞர்களுடன் பணிபுரிந்தனர், அது திசையின்மை, சிக்கலான கடந்த காலங்கள் அல்லது சமூக அழுத்தங்கள். யவானாஸ் தனது குத்துச்சண்டை திறமையை இளைஞர்களுக்கு ஒழுக்கம், விடாமுயற்சி மற்றும் அவர்களின் ஆற்றலை நேர்மறையாக மாறுவது பற்றி கற்பித்தார். நந்தினி அவர்களை பரதநாட்டிய உலகிற்கு அறிமுகப்படுத்தினார், நடனம் எவ்வாறு சுய வெளிப்பாடு, குணப்படுத்துதல் மற்றும் ஒருவரின் உள் சுயத்துடன் இணைப்பாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. இளைஞர்களில் ஒருவரான அர்ஜுன் தனித்து நின்றான். அவர் ஒரு திறமையான ஆனால் குழப்பமான இளைஞராக இருந்தார். அவர் தனது பெற்றோரின் மரணத்திற்கு பிறகு வழி தவறிவிட்டார். யவானாஸ் அர்ஜுனிடம் தனது இளைய சுயத்தின் பிரதிபலிப்பை கண்டார் மற்றும் அவருக்கு வழிகாட்டுவதில் சிறப்பு ஆர்வம் காட்டினார். நந்தினியும் அர்ஜுனுடன் இணைந்தார், அவருக்கு நடனத்தின் ஆன்மீக அம்சங்களை கற்றுக் கொடுத்தார் மற்றும் இயக்கத்தில் அவருக்கு ஆறுதல் அளிக்க உதவினார். காலப்போக்கில் அர்ஜுன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மலர்ந்தார். குத்துச்சண்டை வளையம் மற்றும் நடன தளம் இரண்டிலும் சிறந்து விளங்கிய அவர் நோக்கம் மற்றும் திசையின் உணர்வை கண்டார். அவரது மாற்றம் ஒற்றுமை, சமநிலை மற்றும் மனித ஆவியின் நெகிழ்ச்சி ஆகியவற்றின் சக்திக்கு ஒரு சான்றாக அமைந்தது. யவானாசும் நந்தினியும் தங்கள் வேலையை தொடர்ந்தபோது, அகிவிச்சுடனான அவர்களின் பயணத்தின் விளைவுகள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி நீண்டிருப்பதை அவர்கள் கவனித்தனர். சமூகம் பல்வேறு துறைகளையும் கண்ணோட்டங்களையும் கலப்பதில் மதிப்பை காணத் தொடங்கியது. இளைஞர் மையம் செழித்து, நேர்மறை ஆற்றல் மற்றும் மாற்றத்தின் மையமாக மாறியது. ஒரு நாள் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை இளைஞர் மையத்தில் சந்தித்தார். அவர் அவர்களின் முன்னேற்றத்தை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார், மேலும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தால் அவர் மிகவும் நெகிழ்ந்தார். நீங்கள் இருவரும் உண்மையிலேயே அகிவிச்சின் சாரத்தை உள்ளடக்கியிருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார்.
நீங்கள் அடைந்த சமநிலையும் ஒற்றுமையும் மற்றவர்களின் சொந்த பாதைகளையும் பலங்களையும் கண்டறிய தூண்டுகிறது. அவர்கள் ஒன்றாக நின்றபோது இளைஞர்கள் பயிற்சி மற்றும் நிகழ்ச்சிகளை பார்த்து எவானாசும் நந்தினியும் ஆழ்ந்த திருப்தியை உணர்ந்தனர். அவர்களின் பயணம் முழு வட்டத்திற்கு வந்துவிட்டது, ஆனால் அதன் மரபு ஆரம்பமாக இருந்தது. அவர்கள் அகிவிச்சின் மர்மத்தை அவிழ்த்துவிட்டார்கள், தங்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் தொட்ட அனைவருக்கும். அவர்களின் கதை இப்போது புதிய தொடக்கங்களில் ஒன்றாகும், மற்றவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க அவர்களின் அனுபவங்களை பயன்படுத்துதல். அவர்கள் பகிர்ந்து கொண்ட பிணைப்பு மற்றும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் உலகில் சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வருவதற்கான தேடலில் தொடர்ந்து வழிகாட்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அங்கு எவானாஸ் மற்றும் நந்தினி அவர்களின் ஒற்றுமை மற்றும் மாற்றம் பற்றிய செய்தியை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள், பெயரிடப்படாத பிரதேசங்களை ஆராய்ந்து மேலும் பல உயிர்களை உத்வேகப்படுத்துகிறார்கள். இளைஞர் மையத்தில் எவானாஸ் மற்றும் நந்தினியின் பணி அவர்களின் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்களின் மாற்றம் மற்றும் ஒற்றுமை பற்றிய கதை பலரை ஊக்கப்படுத்தியது, ஆனால் அவர்களின் பயணத்தின் தாக்கம் இன்னும் அதிகமாக அடைய வேண்டும். ஒரு நாள் காலையில் விளையாட்டு மற்றும் சமூக தாக்கம் குறித்த உலகளாவிய மாநாட்டில் பேசுவதற்கு சர்வதேச குத்துச்சண்டை கூட்டமைப்பிலிருந்து எவானாசுக்கு அழைப்பு வந்தது. விளையாட்டு எவ்வாறு சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை எடுத்துக்காட்டுவதே இந்த நிகழ்வின் நோக்கமாகும். அதே நேரத்தில் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையை கொண்டாடும் ஒரு சர்வதேச நடன விழாவில் பங்கேற்க நந்தினி அழைக்கப்பட்டார். இரண்டு நிகழ்வுகளும் ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெறவிருந்தன. உலகளாவிய மேடையில் தங்கள் செய்தியை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை பற்றி உற்சாகமாக அவர்கள் அந்தந்த நிகழ்வுகளுக்கு தயாரானார்கள். இது வாரணாசிக்கு அப்பால் தங்கள் செல்வாக்கை நீட்டிக்க ஒரு வாய்ப்பு என்பதை அறிந்து கொண்டனர். டோக்கியோவில் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் மாநாட்டிற்கும் திருவிழாவிற்கும் கூடியதால் நகரம் ஆற்றல் மிக்கது. ஈவானாஸ் தனது கவர்ச்சியான இருப்பு மற்றும் சக்திவாய்ந்த கதையுடன் விளையாட்டு மாநாட்டில் பார்வையாளர்களை கவர்ந்தார். அவர் தனது பயணம், உடல் இடமாற்றம் மற்றும் சமநிலை மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை அவருக்கு எவ்வாறு கற்பித்தது என்பதை பற்றி பேசினார். குத்துச்சண்டை ஒரு விளையாட்டை விட மேலானது என்று அவர் கூறினார். பார்வையாளர்களை வசீகரித்தவர்களிடம் உரையாற்றினார். இது ஒழுக்கம், பின்னடைவு மற்றும் சவால்களை சமாளிக்கும் வலிமையை கற்பிக்கிறது. ஆனால் நந்தினி உடனான எனது அனுபவம், உண்மையான பலம் என்பது புரிதல், இரக்கம் மற்றும் மற்றவர்களுடன் ஆழமான மட்டத்தில் தொடர்பு கொள்ளும் திறன் ஆகியவற்றிலிருந்து வருகிறது என்பதை எனக்கு காட்டியது. அவரது வார்த்தைகள் பங்கேற்பாளர்களுடன் எதிரொலித்தன. அவர்களில் பலர் தங்கள் சொந்த சமூகங்களில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த தங்கள் தளங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்திக்க தூண்டப்பட்டனர். இதற்கிடையில் நடன விழாவில் உற்சாகமும் நரம்புகளும் கலந்த நந்தினி தனது நடிப்புக்கு தயாராகிவிட்டார். வலிமை மற்றும் கருணையின் ஒற்றுமையை குறிக்கும் வகையில் குத்துச்சண்டையால் ஈர்க்கப்பட்ட இயக்கங்களுடன் பரதநாட்டியத்தின் கூறுகளை கலக்கும் ஒரு சிறப்பு பகுதியை அவர் நடனமாடினார். அவள் மேடை ஏறியதும் பார்வையாளர்கள் எதிர்பார்த்து மௌனமானார்கள். பாரம்பரிய பரதநாட்டியத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. ஒவ்வொரு இயக்கமும் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீகத்தின் கதையை சொல்கிறது. படிப்படியாக குத்துச்சண்டையை நினைவூட்டும் சக்தி வாய்ந்த, துல்லியமான இயக்கங்களை உள்ளடக்கிய நடனம் உருவானது. அவளும் எவானாசும் மேற்கொண்ட பயணத்தை உள்ளடக்கிய பாணிகளின் இணைவு தடையின்றி இருந்தது. பார்வையாளர்கள் மெய்மறந்தனர். நந்தினியின் நடிப்பு ஒரு காட்சி மற்றும் உணர்ச்சி பயணமாக இருந்தது. அவர்களின் வாழ்வில் மையமாக இருந்த ஒற்றுமை மற்றும் சமநிலையின் செய்தியை வெளிப்படுத்துகிறது. அவள் முடித்ததும் கைதட்டல் இடியுடன் கூடியது. பலர் கண்ணீரில் மூழ்கினர். அந்தந்த நிகழ்வுகளுக்கு பிறகு எவானாசும் நந்தினியும் மீண்டும் இணைந்தனர். அவர்கள் பெற்ற அரவணைப்பு மற்றும் பாராட்டு அவர்களின் இதயங்கள் நிறைந்தன. அவர்கள் தங்கள் கதையை வெற்றிகரமாக பகிர்ந்து கொண்டனர் மற்றும் ஒற்றுமை மற்றும் சமநிலையின் சக்தியை கருத்தில் கொள்ள பல்வேறு தரப்பு மக்களை ஊக்கப்படுத்தினர்.
டோக்கியோவில் அவர்களின் தாக்கம் மற்ற நாடுகள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து தொடர்ச்சியான அழைப்புகளுக்கு வழிவகுத்தது. அடுத்த சில மாதங்களில் அவர்கள் மாநாடுகளில் பேசுதல், திருவிழாக்களில் நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு கலாச்சார மற்றும் விளையாட்டு அமைப்புகளுடன் ஒத்துழைத்து விரிவாக பயணம் செய்தனர். ஒவ்வொரு நிகழ்வும் அகிவிட்ச்-இன் செய்தியை பரப்புவதற்கும் பல்வேறு குழுக்களிடையே புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பாரிஸில் அவர்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுடன் வேலை செய்தனர், அவர்களுக்கு குத்துச்சண்டை மற்றும் நடனம் ஆகியவற்றை அதிகாரம் மற்றும் சுய வெளிப்பாட்டிற்கான வழிமுறையாக கற்றுக் கொடுத்தனர். ரியோ டி ஜெனிரோவில் பல்வேறு கலை வடிவங்கள் மற்றும் மரபுகளின் இணைவை கொண்டாடும் ஒரு கலாச்சார விழாவை ஏற்பாடு செய்ய அவர்கள் உதவினார்கள். நைரோபியில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் குறித்த உச்சிமாநாட்டில் அவர்கள் தங்கள் அனுபவங்களையும் ஒற்றுமை பற்றிய நுண்ணறிவுகளையும் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் சென்ற இடமெல்லாம் யவானாசும் நந்தினியும் தங்கள் பயணத்தின் மாற்றும் சக்தியை கண்டனர். அவர்களின் கதை மற்றவர்களை வேறுபாடுகளுக்கு அப்பால் பார்க்கவும், பன்முகத்தன்மையை தழுவவும், நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க ஒன்றாகச் செயல்படவும் தூண்டியது என்பதை அவர்கள் கண்டனர். மீண்டும் வாரணாசியில் அகிவிட்ச் சிலை அவர்களின் பயணத்தின் அடையாளமாகவும் அவர்கள் கட்டியெழுப்பிய நீடித்த மரபாகவும் இருந்தது. அவர்கள் தங்கள் பாதையில் தங்களை அமைத்து கொண்ட பழங்கால உருவத்தை பிரதிபலிக்கவும் வலிமையை பெறவும் அடிக்கடி திரும்பினர். அவர்களின் உலகளாவிய பயணம் ஒரு அடிப்படை உண்மையை வலுப்படுத்தியது: ஒற்றுமை, சமநிலை மற்றும் புரிதல் ஆகியவற்றின் மதிப்புகள் உலகளாவியவை, கலாச்சார மற்றும் புவியியல் எல்லைகளை தாண்டின. யவானாசும் நந்தினியும் இந்த விழுமியங்களின் தூதுவர்களாகி அகிவிட்சின் உணர்வை உலகுக்கு எடுத்துச் சென்றனர். அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கையில் அவர்களின் பயணம் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்தனர். பகிர்ந்து கொள்ள இன்னும் பல கதைகள், தொடுவதற்கு வாழ்க்கை, கற்றுக்கொள்ள பாடங்கள் இருந்தன. ஒன்றாக அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் சாகசங்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர், தங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த பிணைப்பில் நம்பிக்கையுடன் இருந்தனர். யவானாசும் நந்தினியும் தங்கள் உலக பயணத்திலிருந்து வாரணாசிக்கு திரும்பினர். அவர்கள் தங்கள் பயணங்களிலிருந்து சேகரித்த அனுபவங்கள் மற்றும் கதைகளால் நிரப்பப்பட்டனர். அவர்கள் பலரை ஊக்கப்படுத்தினர், ஆனால் அகிவிட்சுடனான அவர்களின் பயணத்தின் எதிரொலிகள் அனைத்தும் தொடங்கிய இடத்திற்கு அவர்களை மீண்டும் அழைப்பது போல் தோன்றியது. பழங்கால சிலை அவர்களின் மாற்றத்தின் அடையாளமாக மாறியது, மேலும் அதன் மர்மங்களை பற்றி இன்னும் அதிகமாக வெளிவர இருப்பதாக அவர்கள் உணர்ந்தனர். ஒரு நாள் மாலை அவர்கள் சிலையை தரிசித்துக் கொண்டிருந்தபோது அனன்யா என்ற இளம் அறிஞர் அவர்களை அணுகினார். அனன்யா பண்டைய கலாச்சாரங்களில் நிபுணராக இருந்தார் மற்றும் பல ஆண்டுகளாக அகிவிட்சின் புராண கதையை படித்து வந்தார். அவள் யவானாஸ் மற்றும் நந்தினியின் கதையை பற்றி கேள்விப்பட்டாள், மேலும் அவர்கள் சிலையின் ஆழமான ரகசியங்களை திறக்கும் திறவுகோல் என்று நம்பினார். அகிவிட்சின் சக்தி நமக்கு தெரிந்ததை தாண்டியது என்று அனன்யா விளக்கினார். சிலைக்கு அடியில் ஒரு மறைக்கப்பட்ட அறையின் புராணக்கதைகள் உள்ளன, அதன் ஆற்றலின் உண்மையான ஆதாரம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒற்றுமை மற்றும் சமநிலையை நிரூபித்தவர்கள் மட்டுமே நுழையக்கூடிய இடம். இந்த புதிய வெளிப்பாட்டால் ஈர்க்கப்பட்ட யவானாஸ் மற்றும் நந்தினி அனன்யா மறைந்திருக்கும் அறையை ஆராய உதவ ஒப்புக்கொண்டனர். அவர்கள் நம்பகமான நண்பர்களை கொண்ட ஒரு சிறிய குழுவை கூட்டி விசாரிக்க புறப்பட்டனர். நள்ளிரவில் இருளின் மறைவில் அவர்கள் தங்கள் அகழ்வாராய்ச்சியை தொடங்கினர். அனன்யாவின் வழிகாட்டுதலுடன் அவர்கள் சிலையின் அடிப்பகுதியில் ஒரு மறைக்கப்பட்ட நுழைவாயிலை கண்டுபிடித்தனர். நுழைவாயில் குறுகிய, முறுக்கு சுரங்கங்களுக்கு வழிவகுத்தது. அவர்கள் எடுத்துச் சென்ற தீப்பந்தங்களால் மங்கலான வெளிச்சம் இருந்தது. அவர்கள் பூமியில் ஆழமாக இறங்கியதும் காற்று குளிர்ச்சியடைந்தது, எதிர்பார்ப்பின் உணர்வு பெருகியது. மணி நேரம் போல உணர்ந்த பிறகு அவர்கள் இறுதியாக ஒரு பெரிய குகை அறையை அடைந்தனர். மையத்தில் அகிவிட்சின் சிறிய சிலை இருந்தது, அதைச் சுற்றி சிக்கலான சிற்பங்கள் மற்றும் பழங்கால கலைப்பொருட்கள் உள்ளன.
அறை ஒரு ஒளிரும் ஒளியை பரப்பியது. மேலும் யவானாஸ் மற்றும் நந்தினி சிலையை நெருங்கியதும் அவர்கள் ஒரு பழக்கமான ஆற்றலை உணர்ந்தனர். அந்த வேலைப்பாடுகளை கவனமாக ஆராய்ந்து கொண்டே அனன்யா முன்னேறினாள். இந்த செதுக்கல்கள் அகிவிச்சின் கதையை இன்னும் விரிவாக கூறுகின்றன என்று அவர் கூறினார். உலகம் குழப்பத்தில் இருந்த காலத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். விதியால் ஒன்றுபட்ட இரண்டு ஆத்மாக்கள் நல்லிணக்கத்தையும் சமநிலையையும் கொண்டு வந்தன. இந்த அறையில் உள்ள ஆற்றல் அவர்களின் ஒற்றுமையின் சாராம்சமாக கூறப்படுகிறது. யவானாசும் நந்தினியும் தங்கள் பயணம் மிக பெரிய கதையின் ஒரு பகுதியாக இருந்ததை உணர்ந்தனர். இது முன்பு பலமுறை விளையாடியது. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களின் நீண்ட வரிசையில் சமீபத்தியவர்கள். கொந்தளிப்பு காலங்களில் சமநிலையை மீட்டெடுக்க விதிக்கப்பட்டனர். திடீரென்று அகிவிச்சின் சிறிய சிலை பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. மேலும் ஒரு ஒளிக்கற்றை வெளியேறி அறைக்கு பின்னால் மறைந்திருந்த பாதையை ஒளிரச் செய்தது. அவர்கள் ஒளியை பின்தொடர்ந்து பண்டைய சுருள்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் நிறைந்த அறைக்குள் நுழைந்தனர். இது நமக்கு முன் வந்தவர்களின் போதனைகளாகவும் ஞானமாகவும் இருக்க வேண்டும் என்று நந்தினி ஒரு சுருளை எடுத்தாள். நாம் இவற்றை படித்து அகிவிச்சின் சக்தியின் முழு அளவை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சில நாட்களில் அவர்கள் சுருள்களை ஆராய்ந்து சமநிலை மற்றும் ஒற்றுமையின் தன்மை பற்றிய இழந்த அறிவை வெளிப்படுத்தினர். அவர்கள் தங்கள் முன்னோடிகளுக்கு வழிகாட்டிய சடங்குகள், பண்டைய நடைமுறைகள் மற்றும் ஆழமான தத்துவங்களை பற்றி அறிந்து கொண்டனர். சுருள்களில் உலகம் எதிர்கொள்ளும் எதிர்கால சவால்கள் மற்றும் அகிவிச்சால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவற்றை எவ்வாறு சமாளிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பது பற்றிய தீர்க்கதரிசனங்களும் உள்ளன. யவனாசும் நந்தினியும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை உணர்ந்தனர். அவர்கள் அகிவிச்சின் மரபுகளை மட்டும் தாங்கியவர்கள் அல்ல, அவர்கள் அதன் பாதுகாவலர்களாக இருந்தனர். அதன் ஞானமும் சக்தியும் மனிதகுலத்தை தொடர்ந்து வழிநடத்துவதை உறுதி செய்யும் பொறுப்பு. இந்த புதிய அறிவை கொண்டு அவர்கள் மறைவான அறையிலிருந்து வெளிப்பட்டனர். சமநிலையை காப்பவர்களாக தங்கள் பாத்திரங்களை தழுவ தயாராக உள்ளனர். முன்னோக்கி செல்லும் பாதை சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் தயாராக இருந்தனர். அவர்களது பகிர்ந்த அனுபவங்களால் வலுப்பெற்ற அவர்களது பிணைப்பு பிரிக்க முடியாதது. அகிவிச்சின் போதனைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளையை வாரணாசியில் நிறுவ முடிவு செய்தனர். இந்த அறக்கட்டளை கற்றல், குணப்படுத்துதல் மற்றும் ஒற்றுமைக்கான மையமாக செயல்படும். இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் திறந்திருக்கும். சமநிலை மற்றும் புரிதலின் மதிப்புகள் கற்பிக்கப்படும் மற்றும் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய இடமாக இது இருக்கும். அகிவிச்சின் மரபு வாழ்வதை உறுதி செய்கிறது. அடித்தளம் தழைத்தோங்கியதும் யவானாசும் நந்தினியும் தொடர்ந்து பயணித்து தங்கள் செய்தியை பரப்பி கூட்டாளிகளை சேகரித்தனர். அவர்களைப் போலவே அகிவிச்சின் மர்மமான சக்தியால் தீண்டப்பட்ட மற்றவர்களை அவர்கள் சந்தித்தனர். மேலும் உலகம் முழுவதும் அமைதி மற்றும் ஒற்றுமையின் வலையமைப்பை உருவாக்க அவர்கள் ஒன்றாக வேலை செய்தனர். அவர்களின் பயணம் முழு வட்டத்திற்கு வந்துவிட்டது, ஆனால் அதன் தாக்கம் யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கும். அகிவிச்சின் மர்மம் அவிழ்த்து காலத்தால் அழியாத உண்மையை வெளிப்படுத்தியது. ஒற்றுமையும் சமநிலையும் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால்களை சமாளிப்பதற்கான திறவுகோல்கள். வாரணாசியில் உள்ள அகிவிச் அறக்கட்டளை நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. உலகம் முழுவதிலுமிருந்து பார்வையாளர்கள் மற்றும் தேடுபவர்களை ஈர்க்கிறது. யவானாஸ் மற்றும் நந்தினியின் முயற்சிகள் அவர்கள் வெளிப்படுத்திய ஞானத்தையும் போதனைகளையும் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டதால் குறிப்பிடத்தக்க முடிவுகளை தந்தது. அவர்களின் கதை பலரை ஊக்கப்படுத்தியது, ஆனால் அவர்களின் பயணம் முழுமையடையவில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு நாள் மாலை அவர்கள் இரவுக்கான அஸ்திவாரத்தை மூடும்போது ஒரு பார்வையாளர் அவர்களை அணுகினார். அவர் ஒரு வயதான மனிதர், எளிமையான ஆடைகளை அணிந்திருந்தார். அவருடைய கண்கள் ஞானத்தாலும் அவசர உணர்வாலும் பிரகாசிக்கின்றன. என் பெயர் குரு ஆனந்த் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். உன்னை சந்திக்க வெகு தூரம் பயணித்தேன். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது.
அவரது மர்மமான ஒளியால் ஈர்க்கப்பட்ட யவானாஸ் மற்றும் நந்தினி அவரது கதையை பகிர்ந்து கொள்ள அவரை அழைத்தனர். நித்திய ஒளியின் கோயில் என்று அழைக்கப்படும் இமயமலையில் ஆழமான ஒரு பழங்கால கோயிலின் பாதுகாவலராக குரு ஆனந்த் விளக்கினார். இந்த கோவில் அகிவிச்சுடன் தொடர்பை கொண்டிருந்தது மற்றும் அவர்களின் பணியில் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மேலும் இரகசியங்களை கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். பல நூற்றாண்டுகளாக கோவில் மறைக்கப்பட்டுள்ளது, குரு ஆனந்த் தொடர்ந்தார். உன்னை போன்ற ஒற்றுமை மற்றும் சமநிலையை நிரூபித்தவர்களால் மட்டுமே அதன் உண்மையான சக்தியை திறக்க முடியும். நீங்கள் பண்டைய தீர்க்கதரிசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டவர்கள் என்று நான் நம்புகிறேன். முன்னால் இருக்கும் சவால்கள் இருந்தபோதிலும் யவானாஸ் மற்றும் நந்தினி இந்த புதிய சாகசத்தை நோக்கி ஒரு இழுவை உணர்ந்தனர். நித்திய ஒளியின் கோவிலுக்கு பயணம் செய்வது கடினமானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர், ஆனால் அவர்களின் ஆர்வமும் கடமை உணர்வும் அவர்களை முன்னோக்கி செலுத்தியது. பயணத்திற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்தன. குரு ஆனந்துடன் அவர்கள் தங்கள் அணியின் ஒருங்கிணைந்த அங்கமாகிவிட்ட அனன்யா உட்பட நம்பகமான தோழர்களின் ஒரு சிறிய குழுவை சேகரித்தனர். தாங்கள் பெற்ற அறிவையும் ஞானத்தையும் பெற்று இமயமலைக்கு புறப்பட்டனர். மலையேற்றம் கடினமாக இருந்தது, நிலப்பரப்பு மன்னிக்கவில்லை. அவர்கள் மலைகளுக்கு மேலே ஏறியபோது காற்று மெலிந்து வெப்பநிலை குறைந்தது. ஆனாலும் நிலப்பரப்பின் மூச்சடைக்கக்கூடிய அழகும் அவர்களது குழுவின் தோழமையும் ஆறுதலையும் வலிமையையும் அளித்தன. பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியாக நித்திய ஒளி ஆலயத்தின் நுழைவாயிலை அடைந்தனர். ஒரு குறுகிய பள்ளத்தாக்கிற்குள் மறைந்திருந்து கோயில் மலைப்பகுதியில் செதுக்கப்பட்டது. அதன் நுழைவாயில் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் அகிவிச்சின் கீழ் மறைவான அறையில் அவர்கள் பார்த்ததை நினைவூட்டும் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குரு ஆனந்த் அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றார். அங்கு அவர்கள் வேறொரு உலக ஒளியால் ஒளிரும் ஒரு பரந்த மண்டபத்தில் தங்களை கண்டார்கள். சுவர்கள் பழங்கால நூல்கள் மற்றும் கலைப்பொருட்களால் வரிசையாக இருந்தன. மேலும் மையத்தில் அகிவிச்சின் அற்புதமான சிலை இருந்தது, தீவிரமான துடிக்கும் ஒளியை பரப்பியது. இந்த கோவில் அகிவிச்சின் முதல் பாதுகாவலர்களால் கட்டப்பட்டது என்று குரு ஆனந்த் விளக்கினார். இது ஒரு மகத்தான சக்தியின் இடம், அங்கு ஒற்றுமை மற்றும் சமநிலையின் உண்மையான சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். யவானாஸும் நந்தினியும் கோயிலுக்குள் இருக்கும் ஆற்றலுடன் ஆழமான தொடர்பை உணர்ந்து சிலையை அணுகினர். அவர்கள் அதற்கு முன் அமர்ந்த தியான நிலைக்கு செல்ல வழிகாட்டப்பட்டனர். கோயிலின் ஞானம் அவர்களுக்குள் பாய்கிறது. அவர்கள் தியானம் செய்யும்போது கடந்த கால மற்றும் எதிர்கால தரிசனங்கள் வெளிவரத் தொடங்கின. அவர்கள் அசல் பாதுகாவலர்களின் பார்வைகளையும் அவர்களின் போராட்டங்களையும் வெற்றிகளையும் கண்டனர். மனிதகுலம் எதிர்கொள்ளும் எதிர்கால சவால்களையும் நல்லிணக்கத்தை நோக்கி உலகை வழிநடத்துவதில் அவர்கள் வகிக்க வேண்டிய பங்கையும் அவர்கள் கண்டனர். தரிசனங்கள் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை வெளிப்படுத்தின. அகிவிச்சின் ஆற்றல் ஒரு உலகளாவிய சக்தியாக இருந்தது, எல்லா உயிரினங்களிலும் எல்லாவற்றிலும் உள்ளது. ஒற்றுமையும் சமநிலையும் பாடுபடுவதற்கான இலட்சியங்கள் மட்டுமல்ல, அவை உள்வாங்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டிய இருத்தலின் உள்ளார்ந்த அம்சங்கள் என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது. அவர்களின் தியானத்திலிருந்து வெளிப்பட்ட யவானாஸும் நந்தினியும் ஆழ்ந்த தெளிவு மற்றும் நோக்கத்தை உணர்ந்தனர். அகிவிச் மற்றும் அதன் பாதுகாவலர்களின் பாத்திரங்கள் பற்றிய ஆழமான புரிதலை அவர்கள் திறந்தனர். அவர்களின் பணியை புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் தொடர தேவையான நுண்ணறிவையும் வலிமையையும் கோயில் அவர்களுக்கு வழங்கியது. புறப்படுவதற்கு முன் குரு ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பழங்கால கலைப்பொருளை வழங்கினார், நித்திய ஒளியின் கோவிலின் சாரம் நிறைந்த ஒரு ஒளிரும் படிக. இந்த படிகம் உங்களுக்கு வழிகாட்டும் என்றார். இது அகிவிச் உடனான உங்கள் தொடர்பின் சின்னம் மற்றும் நீங்கள் கொண்டு செல்லும் ஒளியின் நினைவூட்டல். வாரணாசிக்கு திரும்பிய யவானாஸ் மற்றும் நந்தினி ஆகியோர் புதிய ஞானத்தை அறக்கட்டளையில் தங்கள் வேலையில் ஒருங்கிணைத்தனர். படிகமானது அவர்களின் போதனைகளின் மையப்புள்ளியாக மாறியது, அகிவிச்சின் உலகளாவிய ஆற்றலின் உறுதியான பிரதிநிதித்துவம். அவர்களின் செய்தி தொடர்ந்து பரவி உயிர்களை தொட்டு ஒற்றுமையையும் சமநிலையையும் வளர்த்தது.
அவர்களின் பயணம் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் முன்னோக்கி செல்லும் பாதை புதிய சவால்களையும் கண்டுபிடிப்புகளையும் கொண்டு வரும். ஆனால் அவர்கள் தங்களை விட மிக பெரிய ஒன்றின் ஒரு பகுதி என்பதை அறிந்த ஆயுதங்களுடன் தயாராக இருந்தனர். யவானாசும் நந்தினியும் வாரணாசிக்கு திரும்பினர். அவர்களின் உற்சாகம் மேம்பட்டது மற்றும் அவர்களின் பணி தெளிவாகியது. அகிவிட்ஸ் அறக்கட்டளை செழித்தது. உலகின் அனைத்து மூலைகளிலிருந்தும் அறிவு, சமநிலை மற்றும் ஒற்றுமை தேடுபவர்களை ஈர்த்தது. நித்திய ஒளியின் கோவிலில் இருந்து ஒளிரும் படிகமானது நம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதலின் அடையாளமாக மாறியது. அதன் ஒளி அவர்கள் பயன்படுத்துவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் இருந்த ஆற்றலை ஒரு நிலையான நினைவூட்டலாகும். இருப்பினும் அவர்களின் செல்வாக்கு வளர்ந்தவுடன் சவால்களும் அதிகரித்தன. ஒரு மாலை அறக்கட்டளையில் ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது யவானாஸ் காற்றில் ஒரு விசித்திரமான பதற்றத்தை கவனித்தார். அமைதியின்மையின் கிசுகிசுக்கள் மற்றும் அவர்களின் ஒற்றுமை செய்திக்கு எதிராக வளர்ந்து வரும் எதிர்ப்பு வெளிவரத் தொடங்கியது. சிலர் தங்கள் போதனைகளை பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் அதிகார அமைப்புகளுக்கு அச்சுறுத்தலாக கண்டனர். மறுநாள் காலை ஒரு கடிதம் வந்தது. இது பாரம்பரியத்தின் பாதுகாவலர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு அமைப்பிலிருந்து வந்தது. இது பண்டைய பழக்கவழக்கங்களை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குழு மற்றும் அவர்களின் நிறுவப்பட்ட வாழ்க்கை முறையை அச்சுறுத்தும் எந்த மாற்றங்களுக்கும் எச்சரிக்கையாக இருந்தது. யவானாஸ் மற்றும் நந்தினி தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் அல்லது கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கடிதம் எச்சரித்தது. நிலைமையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தீர்மானித்த யவானாஸ் மற்றும் நந்தினி பாரம்பரியத்தின் பாதுகாவலர்களின் தலைவர்களை அணுகினர், பொதுவான நிலையை கண்டறியும் நம்பிக்கையில். ஒரு நடுநிலையான இடத்தில் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. பல நூற்றாண்டுகள் பழமையான மடாலயம் சர்ச்சைகளை மத்தியஸ்தம் செய்வதில் அதன் பங்கிற்கு பெயர் பெற்றது. வந்ததும் அவர்களை காவலர்களின் தலைவன் ராஜன் கடுமையாக வரவேற்றார். அவரது நடத்தை திணிக்கப்பட்டது. ஆனால் யவானாசும் நந்தினியும் உரையாடலின் சக்தியை நம்பி உறுதியுடன் இருந்தனர். நாங்கள் பாரம்பரியத்தை அழிக்க முற்படவில்லை என்று நந்தினி தொடங்கினார். ஒற்றுமையையும் சமநிலையையும் கொண்டு வருவதே எங்கள் நோக்கம். நிகழ்காலத்தின் நுண்ணறிவுகளுடன் கடந்த கால ஞானத்தை மேம்படுத்துவது. ராஜன் கேட்டான். அவனது முகபாவத்தை வாசிக்க முடியவில்லை. மாற்றம் என்பது பெரும்பாலும் குழப்பத்திற்கு மாறுவேடம் என்று அவர் பதிலளித்தார். உங்கள் போதனைகள் எங்கள் கலாச்சார அடையாளத்தை சிதைக்க வழிவகுக்காது என்று நாங்கள் எப்படி நம்புவது? யவானாஸ் முன்னோக்கிச் சென்றார். அவரது குரல் அமைதியாக இருந்தாலும் உறுதியானது. ஒற்றுமையும் சமநிலையும் உலகளாவிய உண்மைகள் என்று அகிவிட்ஸ் கற்பிக்கிறார். அவை பாரம்பரியத்தை அழிக்கவில்லை, ஆனால் புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பையும் ஊக்குவிப்பதன் மூலம் அதை வலுப்படுத்துகின்றன. நாங்கள் செய்து வரும் வேலையை பார்க்கவும் அது கொண்டு வரும் நேர்மறையான மாற்றங்களை காணவும் உங்களை அழைக்கிறோம். தயக்கத்துடன் அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு சென்று அவர்களின் செயல்பாடுகளை கவனிக்க ராஜன் ஒப்புக்கொண்டார். அடுத்த வாரம் அவரும் ஒரு பாதுகாவலர் குழுவும் வாரணாசிக்கு வந்தனர். அவர்கள் அன்புடன் வரவேற்கப்பட்டனர் மற்றும் அறக்கட்டளைக்கு ஒரு சுற்றுப்பயணம் வழங்கப்பட்டது. அங்கு அவர்கள் யவானாஸ் மற்றும் நந்தினியின் வேலையின் தாக்கத்தை நேரடியாக கண்டார்கள். குத்துச்சண்டை மற்றும் நடனம் மூலம் நோக்கத்தையும் திசையையும் கண்டறிந்த இளைஞர்கள், ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை ஏற்றுக்கொண்ட சமூக உறுப்பினர்கள் மற்றும் நவீன நுண்ணறிவுகளுடன் பண்டைய ஞானத்தை கலக்கும் அறிஞர்களை அவர்கள் சந்தித்தனர். அடித்தளத்தில் ஊடுருவிய நல்லிணக்கத்தையும் நேர்மறையையும் கண்ட ராஜனின் சந்தேகம் மெதுவாக குறையத் தொடங்கியது. ஒற்றுமைக்கான தங்கள் உறுதிப்பாட்டை மேலும் வெளிப்படுத்த யவானாஸ் மற்றும் நந்தினி ஆகியோர் ராஜன் மற்றும் பாதுகாவலர்களை ஒரு சிறப்பு விழாவில் பங்கேற்க அழைத்தனர். இது அவர்களின் போதனைகளை பாரம்பரிய சடங்குகளுடன் இணைத்து கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒருங்கிணைக்கும் அடையாளமாக இருக்கும். ஸ்படிகத்தின் ஒளியால் ஒளிரும் அகிவிட்ஸ் சிலையில் விழா நடைபெற்றது. பாரம்பரிய கீர்த்தனைகள் நவீன மெல்லிசைகளுடன் கலந்தன, மேலும் பரதநாட்டியத்தின் அசைவுகள் குத்துச்சண்டையின் வலிமையுடன் தடையின்றி கலந்தன.
இது ஒற்றுமை மற்றும் சமநிலையின் ஒரு சக்தி வாய்ந்த காட்சியாக இருந்தது, பலரை கண்ணீரில் ஆழ்த்தியது. விழா முடிந்ததும் ராஜன் யவனாசையும் நந்தினியையும் நெருங்கினான். அவனது முகபாவங்கள் தணிந்தன. உங்கள் நோக்கம் பாரம்பரியத்தை மாறுவது அல்ல, அதை மேம்படுத்துவது என்பதை நான் இப்போது காண்கிறேன். ஒற்றுமையில் பலம் உள்ளது, புரிந்து கொள்வதில் சமநிலை உள்ளது. நாம் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளலாம். பாரம்பரியத்தின் பாதுகாவலர்கள் அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டனர். கலாச்சார பாரம்பரியத்தை மதிக்கும் அதே வேளையில் ஒற்றுமை மற்றும் சமநிலையை பாதுகாக்கும் மற்றும் மேம்படுத்தும் ஒரு கூட்டணியை உருவாக்கினர். கூட்டாண்மை அவர்களின் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறித்தது, மிகவும் வேரூன்றிய பிளவுகளை கூட புரிந்துணர்வுடனும் ஒத்துழைப்புடனும் சமாளிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. இருப்பினும் அவர்களின் வெற்றி செலவு இல்லாமல் இல்லை. அவர்கள் தங்கள் புதிய கூட்டணியை கொண்டாடும் போது ஒரு அச்சுறுத்தும் செய்தி வந்தது. அது எழும் புயல் பற்றி பேசியது, அவர்களின் பணியை சீர்குலைக்கவும் குழப்பத்தை பரப்பவும் தீர்மானித்த ஒரு நிழல் சக்தி. செய்தி கையொப்பமிடப்படவில்லை, ஆனால் அதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் வெகு தொலைவில் இருந்தன. யவானாசுக்கும் நந்தினிக்கும் அவர்கள் வரவிருக்கும் சோதனைகளுக்கு தயாராக வேண்டும் என்று தெரியும். அவர்கள் தங்கள் கூட்டாளிகளை கூட்டி, அடித்தளத்தை வலுப்படுத்தி, வழிகாட்டுதலையும் வலிமையையும் தேடி, பண்டைய சுருள்களை ஆழமாக ஆராய்ந்தனர். எழும் புயல் அவர்களின் உறுதிப்பாட்டின் சோதனையாக இருந்தது, ஆனால் அவர்கள் அதை ஒன்றாக எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். தங்கள் பிணைப்பாலும் அகிவிட்சின் ஞானத்தாலும் ஒன்றுபட்டனர். அங்கு யவானாசும் நந்தினியும் தங்கள் பணியை அச்சுறுத்தும் நிழல் சக்தியை எதிர்கொள்கிறார்கள், மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர்கிறார்கள், மேலும் கொந்தளிப்பில் இருக்கும் உலகில் சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வருவதற்கான அவர்களின் உறுதியை வலுப்படுத்துங்கள்.